எப்படிங்க அத்தனை பேரும் ஒருத்தரும் இருந்து ஒரு கைங்கரியம் ராமருக்கு பண்ணணும்னு நினைச்சாராம். மற்றவாளெல்லாம் விட்டுட்டு லக்ஷ்மணனை கூட்டிட்டு போயிட்டார். லக்ஷ்மணனுக்கு தோன்றுதான், ஓஹோ இவா பண்ண வேண்டிய கைங்கரியத்தெல்லாம் நான் பண்ணணும்னு அத்தனை பேருடைய கைங்கரியத்தையும் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு பண்ணார். அத்தனை பேருடைய கைங்கரியத்தை பண்ணபடியால் அத்தனை பேரும் வந்ததாக அர்த்தம். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்கள் கருமருந்தே. அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் வந்து சொல்றாளா, இந்த பாடா படுத்துறாளே ராமா, இந்த ராட்சசாள் அப்பியம் ஜீவிதம் ஜக்ஞாம் துவாம்பா சீதேது லக்ஷ்மணா நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதான் ஆரண்யகாண்ட ஸ்லோகம். உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று அசகாய சூரனாய் எனபாய சாகசனாய் ஒன்றை ஊர்த்த காலத்தில் அந்த கரதூஷணாதிகளை வதம் செய்தவன் ராமன். அதனால அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் அதிபதியே. அடுத்த வரி இதுக்கு ஒரு இன்னொரு பாரத் ரத்னா சொல்லிட்டேன் இல்லையா, அடுத்து வேற இந்த பிரான்ஸ் கொடுக்குறாரு ஷெவலியார், அந்த அவார்டு கொடுத்துள்ளான். கற்றவர்கள் தாம் வாழும் கண்ணபுரத்தின் கருமணியே. கண்ணபுரத்தை வர்ணிக்கிறார். காத்தால திருவாராதனம் பண்ணிட்டு மாத்தியானிக்கம் பண்ணிட்டு நல்லா இலை போட்டு சாப்பாடு, மோர் குழம்பு, பருப்பு சுவி, ஒரு வடை. அதுல அந்த வடையில ஒரு மேலோட்டமா படப்படாம அந்த எண்ணெய் தெரியணும், அந்த மாதிரி ஒரு வடை, ஒரு பச்சடி, ஆத்துல போட்டு அது ஒரு வாடாமல் இது ஒண்ணு எல்லாம் பண்ணி நல்லா. அதுக்கப்புறம் ஒரு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தெய் சாதம் சாப்பிட்டு நல்ல ஒரு சாப்பாடு. அதாவது கழுத்தே கட்டளையாக வீடுல பெரியவாசன் வீடு என்னன்னா 6 வாய் தான் காக்கா போட்டணும், அந்த அளவு சாப்பிட்டு அப்படின்னு எடுத்து சாதம் அவ்வளவு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அந்த திண்ணையில வந்து உட்காந்து பாடம் திருக்கண்ணவர் கும்போணத்தை வைக்கிற நல்லா அந்த சூர்ணத்தை போட்டு மடக்கி நாக்குல வச்சுட்டு நல்லா அதை மென்னணும். அந்த எதிராத்துல சுப்பிரமணிய சுவாமி உட்கார்ந்து, சுப்பிரமணிய சுவாமின்னா பொதுவா சுவாமி சேர்ப்பா இல்லையா, சுவாமி அந்த சுவாமி இந்த சுவாமி பேச கொடுத்து வருவார். எதிர்க்க ஒருத்தர் சரி, அந்த ஆக்க மாமா 1 M1, இந்த ஆக்க மாமா 2 M2, இந்த திண்ணையில ஒருத்தர் அந்த திண்ணையில ஒருத்தர் நன்னா காட்டாத சாப்பிட்டு வெத்தலையை போடும்போது என்ன விஷயம் இவ பேசி பாடம். ஆத்மாக்கு ஸ்வரூபம் சேஷத்துவமா ஞானத்துவமா, இதுதான் உரையாடல். It was not a discussion of a seminar. It was not a discussion that was a part of a summit. It was a discussion that was a part of a small leisurely talk that would happen after a sumptuous feast. அப்போ பேசிக்கும் போது கூட அவளுடைய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் ஜீவாத்மாவை பத்தி இருக்குமா. அப்படி படிச்சவா வாழக்கூடிய திருக்கண்ணபுரம். கற்றவர்கள் தாம் வாழும் கண்ணபுரத்தின் கருமணி. இதன் மாடல் என்ன? When we too have table discussions of a coffee, a tea, நம்மளும் நம்ம குடும்பத்துல நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஸ்கஷனை ஏற்படுத்தணும். ராமாயணத்தை கேட்டோம், நீ என்ன நினைக்கிற, உன் கருத்து என்ன, சனாதன தர்மத்தை அதுதானே, உன் கருத்து என்ன, நீ என்ன நினைக்கிற, அப்படி கிருஷ்ணாவதாரத்தை இப்படி சொன்னாரு, அப்படி நீ என்ன நினைக்கிற, அன்னைக்கு கவனிச்சு அந்த ஆர்டிக்கல் அந்த பேப்பர்ல வரும்போது ஒருத்தர் ராமாயணத்தை கோட் பண்ணியிருந்தார். உன்னுடைய அபிப்பிராயத்துல அது சரியான கொட்டேஷனா? நம்ம அந்த ஸ்டாண்டர்டே ஏற்றணும். திரும்பி உட்காந்து நம்ம ஆழ்வாருக்கு கற்றவர்கள் தாம்பாளும் கண்ணபுரம் தான். நான் அப்படியே உபன்யாசத்தை அந்த காலத்தை கற்றவர்கள் இருந்தார்களாம் அதை சொல்லிட்டு ஆழ்வார் இந்த இடத்துல அப்படி போறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. How can we invite that password? நம்ம ஸ்டாண்டர்ட் எப்படி ஏற்கிற ஆழ்வார் ஸ்டாண்டர்டை ஏற்றிட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த பாசுரத்தை பாடி. நமக்கு தான் பிரயோஜனம் ஏற்படணும். கற்றவர்கள் தாம்பாளும் கண்ணபுரம். நம்மளால அந்த வரியை நம்ம குடும்பத்துக்கு சொல்ல முடியுமா? கற்றவர்கள் இருக்கக்கூடிய டிகிரியை வச்சு சொல்லாதீங்க. டிகிரி இப்போ வாங்கலாம் இல்லையா, டிகிரி வாங்கலாம், டிகிரி வாங்குறது கஷ்டமே இல்லை. ஆனா ஆர் வி குவாலிஃபைட் எனஃப்? நம்மளால பேச முடியுதா? பல பேர் சொல்லிட்டா சுவாமி இந்த டாபிக்லாம் நமக்கு வராது, சாரி. Don't excuse yourself. Be a part of the discussion. நம்ம தர்மத்திலேயே இந்த கலந்து ஒரு பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்டேங்கிற ஆண்டாள். அந்த பட்சிகள் பேசிக்கிறது ஆச்சாரியர்கள் பேசிப்பது போல் இருக்க வேண்டுமாம். கற்றவர்கள் தாம்பாளும் கண்ணபுரத்தின் கருமணியே சித்தவைத்தன் சொற்கொண்ட ஸ்ரீராமா காலேரோ சொல்லிட்டு ஆழ்வார் ஆலிநிலை பாலகனாய் 5 உலகம் உண்டவனே அனுபவிக்கணும்.
பெருமாளை போனதுன்னு ஒரு 6:47 சொன்னேன், ஞாபகம். அவர் ஆலியில இருந்தார், TSR கோகுல் சாயங்காலம் எல்லாத்தையும் உலகத்துல சாப்பிட்டார். சாப்பிட்டோம்னா அவருக்கு வயிறு எப்படி இருந்ததுன்னா, சாப்பிட்டு முடிச்சோடனே இடம் இருந்துதான். நான் தான் இருக்கேன் பிலானியில இருக்கும்போது எங்களுக்கு கேரளா கிளப்னு ஒன்று உண்டு. கேரளா கிளப் இந்த ஓணம் டைம்ல வரும்போது சத்தியானம் போடுவா. அதுக்கு நாங்கள் வந்து 50 ரூபா ஏதோ கட்டணும், அங்கே போய் சாப்பிட்டு வந்துடலாம். என் ஃப்ரெண்டும் நானும் போனோம். அவன் வந்து பாவம் கடிக பண்றதுதான் அவனுக்காக தான் நினைச்சுட்டான். சாப்பிடறான் சாதிக்கிறவாலே பயந்து போயிட்டான். மற்ற வாட்டுதான் இருக்குமா, அம்பாள் கல்யாணத்தை இந்த குண்டோதரன் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்க. அப்புறம் கடைசியில் அடப்பிரதமன் ஒண்ணு வந்து அந்த சாதிக்கிறவர் கேட்டார், அடப்பிரதமன் என்ன போரும் சொல்லுவார்னு. இல்ல இடம் பண்ணி வச்சிருக்கேன், இடம் பண்ணி வச்சிருக்கேன். ஆழ்வார்னு சொல்றார், 7 உலகும் முண்டு இடம் உடைத்துனர் நம்மாழ்வார். எல்லா உலகத்தையும் சாப்பிட்டு ஆலிநிலை கிருஷ்ணருக்கு இன்னொரு இடம் பாக்கி இருக்கும். அதனால ஆலிநிலை பாலகனாய் 5 உலகம் உண்டவனே, வாலியை கொன்று அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனே. ராவணனை கொன்று இளைய ராட்சசனான விபீஷணனுக்கு கொடுத்தார். வாலியை கொன்று இளைய அந்த வானரமா இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு கொடுத்தார். இதுல என்ன தெரியுதுன்னா, ட்ரெடிஷனலி I cannot make a sweeping statement. எல்லாரும் பாரத தேசம் இன்னொரு தேசத்தை படையெடுத்தது இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லணும். ஐதிஹாசிக்காடா இருந்தா கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லணும். ஆனா பெரும்பாலும் பிராச்சீனத்துல வைதிக காலத்தை பார்த்தீங்கன்னா, we never ever had the intent to annex. இப்ப நீங்க எந்த சண்டை பாருங்க, அங்க ரஷ்யா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை, இவா லேண்டா அவா எடுத்துட்டா, இங்க இஸ்ரேல் பக்கம் போய் அது ஒரு சண்டை, இங்க பார்த்தாலும் இவா வந்து சைனா பாக்குற இடத்துல தன்னோட இருந்து இப்படியே பார்த்துட்டுனா, ஓ அது 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 உதர் தேக்கும் நேராக அப்படிங்கிறது. மங்கோலியாவை எந்துங்கிறது, ஜப்பான் லேண்டை எங்குறது, தைவான் எந்துங்கிறது, கடல் என்னுடைய கடல் ஞானம் செய்யணும் யாயும் ஆழ்வார் வைகுண்டத்தையும் கிளைம் பண்ணும்போது இல்ல பெருமாள் கூட you have to empty that belongs legitimately belongs to us. எல்லாம். ஆனா ஆழ்வார் என்ன சாதிக்கிறார், ராமர் இவாளெல்லாம் ஜெயிச்சாலும் தான் அதை அயோத்தியால சேர்க்கவே இல்லையா, நீயே அதை ஆண்டுக்கோன்னு விட்டாராம். அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனே, அவரை தேடி வந்த சொத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டார். காளிமணி கரையலைக்கும் கண்ணபுரத்தின் கருமணியே. பக்கத்திலேயே கடல்ல ரத்னங்களா அல அலையா வந்து அடிக்கிறதாம். காற்று அந்த மணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வீசலாம். காத்தால 5 மணிக்கு வாக் போற வாழ்லாம் உண்டு. கையில பேக் எடுத்துட்டு போயிடுவா, இன்னொரு புஷ்பத்தை எடுத்துட்டு வந்துடுவா. இப்ப வாங்கறதுக்கு சாமர்த்தியம் இருக்கும், ஃபிட்பிட் வச்சுருப்பா, 10,000 ஸ்டெப் பண்றதான்னு ஆப்பிள் வாட்ச் வச்சுருப்பா. புஷ்பம் வாங்க மாட்டேன். இது 46,000 சொச்சம் 18% GST அது வாங்குவா. ஆனா புஷ்பம் வாங்க மாட்டேன். அது இன்னொருத்தர் மன கேட்டு அவ போட்டு ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கணும். இது சாஸ்திரத்திலே இருக்கு, எங்க சாஸ்திரத்துல இருக்குன்னா உடனே இங்கோ ருக்மிணி அந்த பாரிஜாத ஹரண சம்பூலேருந்து ருக்மிணியாத்த சத்யபாமாத்துல புஷ்பத்தை ருக்மிணி யூஸ் பண்ணிட்டாளேன்னா அது அவாத்துல விழுது. அவளா போய் பறிக்கல, போய் பறிச்சுட்டு ருக்மிணியை விழுவார். அதனால இது காத்தால புஷ்பத்தை எடுக்கிற மாதிரி அந்த அலைகள் வந்து மோதுமா திருக்கண்டபுரத்தில் மதுளில். அது ரத்னங்கள்லாம் கீழே இருக்குமா, வைரம் வைடூரியம் அமெத்திஸ்ட் ஓப்பல் கேட்ஸ் ஐ எல்லாம் இருக்குமா, கார்னட் ஜேட் எது இருந்தாலும் இருக்குமா. சாயங்காலம் போற வாழ்லாம் அப்படி பெருமாளை சேர்த்து பேக் எடுத்துன்னு எல்லா ரத்னங்களையும் எடுத்துன்னு வந்து அப்புறம் ரெட்டவடம் பண்ணி கொடுப்பாங்க. அதனால காரிமணி கரையலைக்கும் கண்டபுரத்தின் கருமணியே ஆதிநகர் அதிபதியே. இந்த ஒரு விஷயம் சொல்றது சூக்ஷ்மம். இது திருக்கண்டபுரத்து பாசனம் தான். ஆனா திருநாங்கூர் திவ்யதேசம் உண்டு. சீர்காழியை சுற்றி பார்த்தீங்கன்னா திருநாங்கூர் திவ்யதேசம், கருட சேவை வசதி, அதுல ரெட்டிப்பு திவ்யதேசம் உண்டு. திருவாரி திருநகரி. அந்த திருவாரி திவ்யதேசத்துல நரசிம்ம லட்சுமிய அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பார். இந்த பக்கம் பண்ணிட்டு இருப்பார். பொதுவாக நீங்க இந்த பக்கம் பார்க்கலாம், இந்த பக்கம். அதனால ஆதிநகர் கதிபதியே அந்த திவ்யதேசத்தையும் பாடுவதாக கொள்ளலாம். ஆதிநகர் கதிபதியே அயோத்திமனே தாலேலோனர் ஆழ்வார். அடுத்தது மலையதனால் அணை கட்டி மதிவிலங்கை அழித்தவனே, அலைக்கடலை கடைந்து அமரருக்கு அமுத அருளி செய்தவனே. கடலை வச்சு என்னெல்லாம் பண்ணார், மலையதனால் அணை கட்டி. சீதா கிட்ட லவ் காமிப்பார். எப்படி காமிப்பார்? He has to prove, சீதா I love you so much. எப்படிங்கிறது பாருங்க. இந்த வானரங்களோட ஒரு கோயிலேஷன் போட்டு கீழே வந்து நடந்து வந்து ஒரு சேத்துவை கட்டி, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன் சீதா. இது பிரயத்ன ஸ்தபகம்னு பேர். லக்ஷ்மி சகஸ்திரத்துல ஒரு காவியத்துல பெருமாள் பிராட்டியை மகிழ்விப்பதற்காக என்னெல்லாம் எஃபர்ட் எடுத்தார். யூஎஸ்லாம் போயிட்டேன்னா அது பெரிய விஷயம். அந்த சுவாமிக்கு பெண்ணை பிடிச்சிருக்குங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது. அவர் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நதிக்கரைக்கு போய்
இவர் ஒரு காலை முட்டிட்டு ஒரு பெரிய கல்லை வாங்கி அந்த 4 பேர் பாக்கியக்காரெல்லாம் இருப்பா, அவள ஒரே சமயத்துல வாசிக்கணும். வாசிச்சோம்னா இது முட்டிக்கால் போடணும். அந்த பொண்ணு சும்மா வாங்கிட்டாரு. அவ ஆச்சரியப்படணும், நினைத்து பார்க்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லணும். அப்படியே இந்த மோதத்தை கொடுக்கணும். அது தொலைக்காம அந்த பொண்ணு போனாங்க, அது கையில போட்டுட்டு அவரையே கல்யாணம் பண்ணிட்டா சிரேஷ்டம் இல்லையா? இந்த லவ் ப்ரப்போசல் இல்லையா? பெருமாள் எப்படி பண்ணார்? பெருமாளுடைய சாதாரண மோதம் கொடுத்தார். அவர் மோதத்தை கொடுத்தார். ஒரு விஷயம் மோதத்தை தான் கொடுத்தார். ஆனா ஒண்ணும் ஐ ஹவ் பில்ட் திஸ் பிரிட்ஜ் னு யாராவது இதுக்கு கட்டிட்டாங்க. யாரோ ஒரு பத்னிக்காக நான் ஃப்ளைஓவர் கட்டினா முழுது கட்டின சேர்ந்து ஆகவே இருக்கு நம்பிக்கை. அதனால மலையதனால் அணை கட்டி மதிலிலங்கை அழித்தவனை அலைகடலை, அதுவும் மகாலட்சுமிக்காக தான் பண்ணார். மகாலட்சுமி தொடர்ந்து போய்தானே அவர்கள் ஆவிர்பவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஆவிர்பாவத் கலசஜலதா வத்வரே வாபியஸ்யாக ஸ்தானம் யஸ்யா சரசிஜனவனும் விஷ்ணுவக்ஷஸ்தலம் வான் எடுத்த தேசம். அதனால அலைகடலை கடைந்து அமரருக்கு அமுதருளி செய்தவனே கலைவரவர் தாம் வாழும் கண்ணபுரத்தின் கருமணியே சிலைவரவா சேவகனே ஸ்ரீராமாதாலேலோன்னு ஆழ்வார். இந்த பெருமாள் என்னெல்லாம் பண்ணார்? தலையவிழும் நறுங்குஞ்சி தயரதன் தன் குலமதலாய் வளை ஒரு சிலையதனால் மதில் இலங்கை அழித்தவனே களை கழுநீர் மருங்கலரும் கண்ணபுரத்தின் கருமணியே இளையவர்கள் கருளுடையாய் ராகவனே தாலேலோ. தலையவிழும் நறுங்குஞ்சி, அதாவது அதை நல்லா அப்படியே கட்டி வச்சுக்கணும். இதுதான் எவ்வளவு ஒரு மாடர்னா சொல்லியிருக்காரு பாருங்க ஆழ்வார். நல்லா அந்த கூந்தலை நல்லா கட்டி வச்சுக்கணுமா, புஷ்பங்கள்லாம் இருக்கணுமா, அது நேச்சுரலா கீழே விழணும். அதை ஆட்டி நல்லா வாரிட்டு நம்ம முன்னாடி நின்று போட்டுக்கிறோம், அதுவா விழணுமா. அதை அவிழும் நறும் குஞ்சி தயரதன் புறமதலாய். நான் இன்னும் மாற்றி சொல்லல, ஆழ்வார் தான் சொல்றாரு. என்ன தெரியுமா, இதெல்லாம் கிரிட்டிசிசம்லாம் வரைக்கல, கண்டிக்கிறதே இல்லை. இவர் எதற்கு இப்படி சொல்லிவிட்டார்? ஆழ்வார் சொன்னதை அப்படியே சொல்ல வேண்டாம். ஆழ்வார் சொன்னதை அப்படியே சொன்னா பாட்டி தான் வருவோம், பேர வராது. பாட்டி என்ன சொல்றா? என் பேரன் வந்து he should also attend and he should also know அப்படிங்கிற இப்படிலாம் சொன்னாதான் பேர வரும். ஆழ்வார் இப்படியே நம்ம வந்து ஆழ்வார் அப்படியே அந்த ஆழ்வார் சொன்ன விதத்திலே சொன்னேன்னா பாட்டி மட்டும்தான் வரும் இல்லையா? அப்புறம் நம்ம பாட்டி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சின்ன வயசுல சகஸ்ரநாமம் சொல்லுவன், இப்ப ஒன்றும் சொல்றதில்லை. ஏன் சொல்றதில்லை? இப்பதான் சொல்றோம். அதுதான் தலையவழும் அப்படியே அந்த கூண்டல் இப்படிலாம் சொன்னாதான் ஓஹோ நம்மள மாதிரி தான் அந்த காலத்துக்கு. எப்பவுமே இதிகாசத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? இட் ஷுட் பி ரிலேட்டபிள். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருந்தாதான் இதிகாசமே ஒழிய இன்னைக்கு நடக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. திரேதா யுகத்தில் எப்படி நடந்ததோ சொல்லணும்னா அந்த குழந்தை கேட்காங்க இல்லையா? அப்புறம் நம்ம ஒரு ஸ்டோரி, கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஸ்டோரி உட்காந்து பண்ணிட்டு இருக்க வேண்டியது. நம்ம ஸ்டோரி வந்து ஒழுங்கா ராமாயண ஸ்டோரியா இருக்கணும்னா ராமாயணத்தை இன்னைக்கு ரிலேட் பண்ணணும். அதனால தலையவிழும் நறுங்குஞ்சி தயரதன் தன் குலமதலாய் வளையொரு சிறையதனால் மதில் இலங்கை அழித்தவனே. அந்த சீதைக்காக என்னெல்லாம் செய்தாய்? கலை கழுநீர் மருங்கலரும் கண்ணபுரம். இது நான் சொல்லியாகணும். அந்த கலை கழுநீர்னா என்னன்னா ஒரு தடாகம். அந்த தடாகத்திலேருந்து அந்த அல்லி தாமரை எல்லாம் இப்படி தண்டோடு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்த 10 தண்டுல 5 தண்டு எடுத்துட்டு போயிடலாம் புஷ்பத்தோட. பாக்கி 5 இப்படி தூக்கி அந்த வயல்ல போட்டு போயிடலாம். அங்க மண்ணு இருக்கு, அது ஒண்ணும் பண்ணல, அது வளருமா. நீங்க பல பேர் ஆண்கள் அந்த காலத்தை போனீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, நாங்க இதெல்லாம் கார்டன் எப்படி மெயின்டைன்லாம் பண்ணல, சின்ன வயசுல நான் உட்காந்து ஒரு புஷ்பம் பழஞ்சாட்டேன் அப்படி சும்மா அப்படி போட்டேன் மரம் விட்டும்பா. லேண்டோட ஃபர்டிலிட்டி அப்படி இருக்கும். நம்ம அது மேல உட்காந்து ஸ்ப்ரேயை போட்டு மேன்யூரை போட்டு அதுல வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சு அப்போ சுமாரா இருக்கும். இந்த ஊரின் அந்த காவேரியுடைய பெருமை என்னன்னா அப்படி அந்த தண்டை இப்படி போடுவானா அது 10 நாள் கழிச்சு பார்த்தா வளர்ந்துருக்கணும். அதனாலதான் கலை கழுநீர் மருங்கலரும் கண்ணபுரத்தின் கருமணியே இளையவர்கள் கருடையாய் ராகவனே தாலேலோ. தம்பிமார்கள் யோசிச்சு பாருங்க, லக்ஷ்மணன் அவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கான். விபீஷணன் வந்தான், விபீஷணன் ஏற்றுக்கலாமா கூடாதாங்கிற கேள்வி சுக்ரீவன் கேட்கும் போது அவர் சொல்றார், நசர்வே பிராதரஸ்தான பவந்தி பரதோபமாக. என் தம்பி பரதனுக்கு ஈடிணை உண்டா? எல்லா தம்பிமார்களும் பரதன் போல் ஆய்விடுமா? 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியும் அம்மான்னு கம்பர். இந்த 4 பாசனங்களையும் சேர்த்தது